Hi students, I am Vino. 12th Math Chapter 1 example 1.14 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெடியூஸ் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு 2a Rauchland ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 ரோ இருக்குது. அப்போ 3 ரோலையும் நம்மளுக்கு Rauchland ஃபார்மேட் படி வரணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஜீரோ ஒரு நான் ஜீரோ, அதில் என்ன எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு ஜீரோ வரணும். தேர்ட் எலிமெண்ட்ல என்ன வரணும் அப்படின்னா 2 ஜீரோ வரணும். ஸோ இதுதான் நம்மளுக்கான பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ, ஒரு ஜீரோ, 2 ஜீரோ எங்க ஃபார்மேட் கொண்டு வரணும். இங்கே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டே நம்மளுக்கு ஜீரோன்னு இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன வரக்கூடாது, ஜீரோன்னு வரக்கூடாது, ஏதாச்சும் நம்பர் வரணும். அப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே -1 இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த -1 இங்கே கொண்டு வந்துக்கிறேன், ஜீரோவை இங்கே கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் நம்ம மாற்றும் போது 2 கான்செப்ட் ப்ரூவ் ஆகிடும். அது ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் ஜீரோ, செகண்டில் ஃபர்ஸ்ட் ஜீரோ. அப்போ இங்கே நான் ஜீரோ போயிடும், இங்கே ஜீரோ வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே R1ஐயும் R2வையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ R1 இங்கே போட்டோன்னா என்ன ஆகிடும், R1 இங்கே வந்துடும், R2 இங்கே போயிடும். அப்போ R2 மேலே எழுதுனா -1 0 2 5. அப்போ R1 கீழே வந்துடுச்சுன்னா 0 3 1 6. ஸோ அப்போ என்னென்னா 2 இது ஓவர். இப்போ மூணாவதாக என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் ஜீரோ ஆக்கணும், இங்கேயும் ஜீரோ ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை ஜீரோ ஆக்க போகிறோம், அதாவது இந்த டேர்மை ஜீரோ ஆக்கணும். இப்போ இந்த டேர்மை நான் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணிக்கலாம், -1 கூட, அது இங்கே தானே -1 இருக்குது. அப்போ இந்த -1 கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது R3 என்ன பண்ண போகிறேன், R3 கூட. ஸோ R3 இங்கே தானே வரப்போகுது. அப்போ இங்கே வரக்கூடிய டேர்மை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 4 இருக்குது. அப்போ இந்த 4ஐயும் இங்கே R1ங்கிறது -1 இருக்குது. அப்போ இந்த -1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ R1 என்ன பண்ணிக்கிறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ R3 அப்படிங்கிறது எது, ஓகேவா? ஸோ அப்போ R3 அப்படிங்கிறது என்னென்னா இந்த இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் R2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து தானே இந்த இடத்துல இருந்து எழுதுகிறோம். இங்கே இதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் போட்டாலும் சரி, இங்கே நீங்கள் பேஸ் பண்ணி போட்டாலும் சரி. இங்கே 4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ இந்த டேர்மை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸ் சைனு ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே என்ன இருக்கும், R3ங்கிறது 4 2 0 0. R2ங்கிறது என்னது, -1. இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4 0 4 2s 8 4 5s 20. ரெண்டு என்ன தான் பண்ண போகிறேன், ஆட் தான் பண்ண போகிறேன். அப்போ 4 - 4 என்ன ஆகிடும், 0 2 8 20 அப்படி எழுதிடலாமா? ஸோ இங்கே என்ன இருக்கும், 0 2 8 20. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதாகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் இதை என்னவா மாற்றணும் அப்படின்னா ஜீரோவாக மாற்றணும். இப்போ இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா இங்கே 2 இருக்குது. மேபி இந்த இடத்துல 1 இருந்துச்சுன்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? பட் இங்கே என்ன இருக்குதுன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ -1 0 2 5 0 3 1 6 ரெண்டுலையுமே சேஞ்சஸ் இல்லை, இங்கே மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3, ரெண்டுக்குமே காமன் எலிமெண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 வச்சு இதையும் 3 வச்சு இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R3ல தான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். R3 R2. ஓகேவா? R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெண்டே மாற்றி. இப்போ இது ரெண்டுமே சைன் எப்படி இருக்குது, ப்ளஸ்ஸு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மைனஸ். ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் R3 R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 0 3 2s 6 8 3s 24 3 2s 6 அப்போ 60. நெக்ஸ்ட் R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணோன்னா 0
3 2 is 6, 1 2 is 2, 6 2 is 12. இது ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம், ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் 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 மைனஸ். ஸோ இது 0, இதுவும் 0. 24ல் 2 போச்சுன்னா 22. 60ல் 12 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 48. ஸோ இதை எடுத்து கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 0 0 22 48. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ, அடுத்து ஒரு சிங்கிள் ஜீரோ, அடுத்து 2 ஜீரோ. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் ரோல்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம வந்து சம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.